திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தீர்ப்பளித்த நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரி தீர்மான கடிதமானது முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்க கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 120 எம்பிக்கள் கையெழுத்திட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பதவி நீக்க கோரும் நோட்டீஸை மக்களவை சபாநாயகரிடம் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் வழங்கியுள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. நீதிபதி பதவி நீக்கம் தீர்மானம் தொடர்பான கையெழுத்து குறித்து சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எம்பிக்கள் கனிமொழி, டி.ஆர். பாலு ஆகியோர் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் ஒப்படைத்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தீர்ப்பளித்த நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 120 எம்பிக்கள் கையெழுத்திட்டு அதனை சபாநாயகரிடம் ஒப்படைத்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள் என்ன? வணக்கம். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரி தற்போது மனு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மனுவை தற்போது அளித்திருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக எம்பிக்கள் கனிமொழி, டி.ஆர். பாலு, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் ஆகியோர் சபாநாயகரிடம் அந்த மனுவை தற்போது வழங்கியிருக்கிறார்கள். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் மனு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி பதவி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 120 எம்பிக்கள் கையெழுத்திட்டு அந்த மனு என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தீர்ப்பளித்த நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் தற்போது மக்களவை சபாநாயகரிடம் இந்த மனுக்களை வழங்கியிருக்கக்கூடிய அந்த தகவலை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஆண்டுதோறும் கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் ஏற்ற அனுமதிக்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு என்பதும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கார்த்திகை தீபத்தன்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தார். இதனால் திருப்பரங்குன்றத்தில் தேவையில்லாத சமூக பதற்றம் ஏற்படும் சூழல் உருவானது. இதனை அடுத்து நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்திருந்தது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி எம்பிக்கள் கனிமொழி, டி.ஆர். பாலு, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட 120 எம்பிக்கள் அடங்கிய கையெழுத்திட்டு அந்த மனு என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்த தீர்மானத்தின் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் எம்பிக்கள் ஆதரவாக 120 எம்பிக்கள் கையெழுத்திட்டு அந்த மனுவை மக்களவை சபாநாயகரிடம் தற்போது வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.